பாவக்காய் குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடானோடனே கட் பண்ண பாவக்காயை சேர்த்துக்குங்க. கொஞ்சமா அது கூட உப்பு சேர்த்து வதக்கிக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாவக்காய் நல்லா வதங்கட்டும். அதோட கலர் மாறி வரும். இப்போ பாவக்காய் வதங்கிடுச்சு. இப்போ அதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம குழம்பு செய்ய போகிறோம். ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்ச உடனே வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெந்தயம் பொரிட்டு சீரகம் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கணும். கறிவேப்பிலை போட்டுக்கணும். கறிவேப்பிலை போட்டுக்கணும். அரைச்சி விடுங்க. வெங்காயம் வதங்கினது பூண்டு சேர்த்துக்குங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டு. வெங்காயம் பூண்டு வதங்கினோடனே நம்ம 2 தக்காளி பழத்தை அரைச்சி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்த்ததை விட அரைச்சி சேர்த்தனா நல்லாயிருக்கும். குழம்பு திக்னஸ் கிடைக்கும் கொஞ்சம். அதனால் 2 தக்காளி பழத்தை அரைச்சி சேர்த்து வதக்கி விடுங்க. அதோட பச்சை வாசனை போகட்டும். தக்காளியோட பச்சை வாசனை போகவே இப்போ குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வதக்கி வச்ச பாவக்காயை அது கூட சேர்த்து வதக்கி விடுங்க. நம்ம லெமன் சைஸ் புளி ஊற வச்சுக்கணும். அதை கரைச்சி இப்போ நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். பாவக்காய் சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும். வதக்கி விடுங்க. லெமன் சைஸ் புளியை முதல்ல ஊற வச்சுக்கோங்க. அதை நான் ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ அந்த புளி தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. இப்போ கலக்கி விட்டு கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. வதக்கி விடுங்க. இப்போ பாவக்காய் வேகட்டும். நல்லா கொதிக்குது. கொதித்து வேகட்டும். வெந்த உடனே தேங்காய் ஒரு 2 ஸ்பூனுக்கு அரைச்சி ஊற்றிக்குங்க. இப்போ நல்லா கலந்து கொதிக்க விடுங்க. கொதித்து கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வரட்டும். இப்போ வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து கலக்கி கொதிக்க விடுங்க. இப்போ கசப்பு இல்லாத பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குதுன்னு.